இமம் விஷ்ணம் கிருணுதைகமின்மாம் ஸ்வாஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இதுதான் மந்திரம், சாமவேதத்துடைய 591வது மந்திரம், பூர்வார்ச்சிக ஆரண்ய காண்டம். இதில் பாருங்க, மூணே வார்த்தை, ஓம் இமம் விஷ்ணம் கிருணுதைகமின்மாம். இமம் விஷ்ணம் கிருணுதைகமின்மாம். விஷ்ணம்னா வருஷா, விஷ்ணம்னா மழை. இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? ஹே இறைவா, ஹே பரமாத்மா, என்னை நீ எப்படி பண்ணிடு? இமம் விஷ்ணம், என்னை மழை மேகம். விஷ்ணம்னா மழை. மழைக்கு காரணம் என்ன? மழையுடைய மேகம். மழைக்கு காரணம் சூரியன் இருக்குது, வாயு இருக்குது, அதெல்லாம் வேற விஷயம். மழைக்கு முக்கியமான காரணம் மேகம், மழை மேகம். மழை மேகத்தில் நீர் இருக்கிறதுனால தான் நீர் வெளில வருது, கீழே வருது, கரெக்டா? ஸோ விஷ்ணம்னா மழை மேகம். எப்படி மழை பொழிகிறதோ அதே மாதிரி கிருணுதே, என்னை அந்த மாதிரி செஞ்சிரு. எப்படி மழை மேகம் இருக்கோ, மழையில் மேகத்தில் மழை நீர் இருக்குது, அது மழையாக பொழிகிறது கீழே, அந்த மாதிரி என்னை செய்து விடு. இமம் விஷ்ணம் கிருணுதைகம் இன்மாம். கிருணுத்தனா என்ன? அப்படி செஞ்சிரு. எப்படி செஞ்சிருன்னா ஏகமித். நான் எப்படி மாறணும்? ஏகமித். நான் சில பேர் சொல்லுவாங்களே, என்ன மாதிரி இன்னொருத்தன் கிடையாது, என்ன மாதிரி அதிகமாக சன்ஸ்கிரிட் தெரிஞ்ச ஆள் இன்னொருத்தன் கிடையாது, என்ன மாதிரி இந்த வில் வித்தையில் என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது, நான் அப்படிப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பிரார்த்தனை. இறைவன்ட்டு என்ன பிரார்த்தனை? ஏகம் இத் அத்விதீய, என்னை போல் இன்னொருத்தன் இருக்கக்கூடாது. எதுக்கு? மழை போல் நான் மற்றவங்க மேலே மழை போல் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் தானம் அளிக்கக்கூடிய மனசுக்குள்ளே எனக்கு அந்த மாதிரி மனப்பான்மை வர வேண்டும். எப்படி மழை பெய்யறது, மழைக்கு தெரியாது இந்த இடத்துல மேடு இருக்குது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல தண்ணி இல்லை, இந்த இடத்துல மழை பெய்யக்கூடாது, மழை பெய்யணும்னு தெரியாது, பெஞ்சு கொட்டிடும். அதே மாதிரி ஹே பரமாத்மா, என்னை அதே மாதிரி செஞ்சிரு. எனக்கு என்கிட்ட இருக்கிற தனம், என்கிட்ட இருக்கிற தானியம், என்கிட்ட இருக்கிற வைடூரியம், வைரம், என்கிட்ட இருக்கிற ஞானம், என்கிட்ட இருக்கிற சுகம், என்கிட்ட இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் எப்படி மழை பெஞ்சு கொட்டி தீர்த்துருமோ அந்த மாதிரி நான் மற்றவனுக்கு, இல்லாதவர்களுக்கு தானம் செய்ய எனக்கு அந்த மாதிரி மேதா புத்தி தந்தருள். ஸோ இறைவன்கிட்ட எப்படி பிரார்த்தனை பாருங்க. இல்லாதவர்களுக்கு அன்பை. இப்போ சில பேர் அனாதையாக இருப்பாங்க, அவங்களுக்கு அனாதையாக இருக்காங்க, பணம் இல்லாமல் இல்லை, பணம் இருக்குது அவங்ககிட்ட, ஆனால் அனாதை, யாருமே இல்லை. அப்படிப்பட்ட இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்பை பொழிய வேண்டும். சில பேர்கிட்ட பணம் இல்லாமல் இருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் பணத்தை பொழிய வேண்டும். பணத்தை பொழிய வேண்டும்னா நம்ம கொடுக்குற பிச்சைக்காரன் இருக்கான், பிச்சைக்காரனுக்கு பணம் போடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் அவன்கிட்ட பணம் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? போய் பீடி குடிப்பான், இல்லை கஞ்சா சாப்பிடுவான், இல்லை வேற ஏதோ சாப்பிடுவான். பட் ஆனால் உண்மையிலேயே ஒருத்தர் ரொம்ப ஏழை இருக்காங்கன்னா, நல்லவங்க, நமக்கு தெரியும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, நம்ம பணம் கொடுத்தா அவங்க இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பணம் கொடுக்கலாம். நமக்கு தெரிஞ்சு இந்த பணம் தப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம அவங்ககிட்ட பணம் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. பட் ஜென்ரலாக ஒரு ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்ககிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவன் அதை பீடி குடிக்கிறதுக்கோ இல்லாட்டி தண்ணி அடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணனா நீங்கள் கொடுத்த தானம் பாவமாக மாறிவிடும். ஸோ அதனால தான் பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, சாப்பாடு வாங்கி கொடு, பிச்சைக்காரர் இருக்கார், ரோட்டில் உட்காந்துருக்காரு, சாப்பாடு வாங்கி கொடு. இட்ஸ் ஓகே, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லை. பட் தனம் உங்ககிட்ட இருந்தால் தனத்தை நீ கொடுக்கலாம். எப்போ அந்த தனம் மிஸ்யூஸ் ஆகாதுன்னு உனக்கு ஷியூராக தெரிஞ்சிருச்சுன்னா தனம் கொடு. அதே மாதிரி அன்பை பொழி சொல்கிறாரு. யார் அனாதையாக இருக்கானோ அந்த அனாதையாக இருக்கிற மனுஷிக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிரு. ஒரு ஒரு பொண்ணு இருக்கான்னா அந்த அனாதை பொண்ணு அழகாக இருந்தான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆம்பளைங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த பெண்ணுக்கிட்டேருந்து. அந்த மாதிரி பண்ணுறது கேவலமான காரியம், ரொம்ப ரொம்ப கேவலமான காரியம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உண்மையாக அனாதையாக யாராவது ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? எனக்கு அந்த மாதிரி மனசை கொடு, என்னுடைய ஆத்மாவை அந்த மாதிரி மாற்றிடு, என்னுடைய மனசை அந்த மாதிரி மாற்றிடு, என்னுடைய புத்தியை அந்த மாதிரி மாற்றிடு. அதே மாதிரி
மற்றவங்களுடைய துக்கம், யாராவது துக்கத்தில் இருக்காங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுடைய துக்கத்தை வெளியில் கொண்டு வரணும். அந்த மாதிரி எனக்கு மனசை கொடு. துக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியறது எனக்கு. சரி, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? பாருங்கள், இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில், நீ தானியாக இருந்தால் எப்படி பிரார்த்தனை பண்ணோம், என்னை போல் இன்னொருத்தன் அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி என்னை மாற்றிடு. இது அகங்கார பாவனை கிடையாது. இது ரொம்ப ரொம்ப உன்னதமான பிரார்த்தனை. என்னை போல் இன்னொருத்தன் கிடையாதுன்னு சொல்கிறது நார்மலாக அகங்கார பாவனை தான். பட் இந்த சிச்சுவேஷனில் அந்த அகங்கார பாவனையே இல்லை. பாருங்கள், என்னை போல் இன்னொருத்தன் கிடையாது. எதற்கு? தானம் அளிப்பதில் இன்னொருத்தன் கிடையாது, மற்றவனுடைய துக்கத்தை தீர்ப்பதில் இன்னொருத்தன் கிடையாது, மற்றவனுக்கு சுகம் அளிப்பதில் இன்னொருத்தன் கிடையாது, அனாதைகளுக்கு நான் உதவுவதில் இன்னொருத்தன் என்னை போல் இன்னொருத்தன் கிடையாது. அதே மாதிரி அன்னம் இல்லாதவங்களுக்கு அன்னத்தை இடு. யார்கிட்ட யார்கிட்ட சாப்பாடு இல்லையோ, உனக்கு தெரியறது அவங்ககிட்ட சாப்பாடு இல்லை, அன்னத்தை அழி. சரி, உங்ககிட்டயும் சாப்பாடு இல்லை. சப்போஸ் நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், நம்மளோட சம்பளம் 10,000 ரூபா மாதம், 10,000 ரூபா 15,000 ரூபா மாதம், வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, அது இதுன்னு இருக்குது. நம்மக்கிட்ட பணம் இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் அவர் சரி அட்லீஸ்ட் நான் ஒரு வேளை சாப்பிட்றேன் வீட்டில், ஆனால் அவங்களுக்கு ஒரு வேளை கூட இல்லையே அப்படின்னு நம்ம மனசில் வருது. ஸோ தனக்கு மிஞ்சி தான் தானமும் தரவும் நம்மளால் கொடுக்க முடியாது. பட் இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். சரி, அட்லீஸ்ட் பாவனை என்ன இருக்கணும்? ரிஷிகள் என்ன சொல்லுவாங்க, உன்னால் முடியலையா, இட்ஸ் ஓகே, பட் பாவனை என்ன பண்ணும்? அவனுக்காக பிரார்த்தனை பண்ணு. பாவனையில் அவனுக்கு நல்லது நடக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கும். சாமவேதத்தில் பாருங்கள், 591 இமம் விஷ்ணம் கிருணுதைக்கம் இன்மாம். அவ்வளோதான் மந்திரம். இமம் விஷ்ணம் கிருணுதைக்கம் இன்மாம். என்னை போல இந்த மாதிரி தானியா வேற இன்னொருத்தர் இருக்கக்கூடாது பரமாத்மா. இப்படி வேண்டுதல் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஸோ இந்த மாதிரி இப்போ உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகிகளுடைய மனசு இப்படி தான் இருக்கும். யோகிகளுடைய மனசு உண்மையிலேயே இப்படி தான் இருக்கும். மற்றவங்களை யோகி யார்கிட்ட, மகரிஷிட்டியா இல்லை வேற யார்கிட்டையோ கேட்டாங்க. மகரிஷி தயானந்தர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன அடையணுமோ அடைஞ்சிட்டீங்க, எதுக்காக ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஓய்விடுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஓய்விடுங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் அடைஞ்ச ஆனந்தத்தை நான் மட்டும் அனுபவிச்சா போருமா? நான் இறைவனை உணர்ந்து விட்டேன், வேதத்தை தரிசித்து விட்டேன், இறைவனை தரிசித்து விட்டேன், என்னுடைய ஆனந்தம் என்னோட போகக்கூடாது, உனக்கும் கிடைக்கணும், மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நான் பாடுபடுறேன்னு மகரிஷி சொன்னார். ஸோ யோகிகளுடைய, என்னுடைய குருநாதரும் அதே மாதிரி தான். குருநாதர் சொன்னார், சமாதி அடைஞ்ச பிறகு நான் காட்டுக்கு போயிட்டேன், சமாதி அடைஞ்சு பரிபூர்ண வைராக்கியம் சமாதி அடைஞ்ச பிறகு காட்டுக்கு போயிட்டேன். காட்டுக்கு போன பிறகு என்னுடைய குருநாதர் சொல்கிறாரு, நீ என்ன ஆனந்தத்தை அடைந்தாயோ அதை போய் மக்களுக்கு சொல்லு. நான் என்னுடைய உடம்பு பாருங்கள் மகாராஜி, குருநாதர் சொல்கிறார், என் உடம்பு பாருங்கள், என் உடம்புல ஒவ்வொரு எலும்பும் வெளில தெரியறது, நான் போய் எங்கே பேச முடியும்? உங்களுடைய என்னால் பேச முடியல, நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, நீ என்ன அடையணுமோ அதை அடைந்து விட்டாய். ஸோ இப்போ எல்லாரையும் அந்த பிரம்ம ஞானத்தை நீ போய் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், இது என்னுடைய ஆணை அப்படின்னு குருநாதர் சொன்னார். ஸோ நம்ம குருநாதர் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த செகண்டே கிளம்பி திருப்பி வந்துட்டார். காட்டிலேருந்து திருப்பி நாட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் தன்னுடைய டியூட்டி ஜாயின் பண்ணார். தன்னுடைய உடலை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுலாம் விட்டார், தண்ணி குடிக்கிறது விட்டார், சாப்பாடு சாப்பிட்றது விட்டார், தூங்குறது கம்மி பண்ணிட்டார், எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் உடம்பு நல்லா ஆன பிறகு குருநாதர் என்ன பண்ணார்? வேத பிரச்சாரம். ஸோ குருநாதர் சொல்லுவார், நான் அடைந்த அந்த ஞானத்தை உனக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய குருவுடைய ஆசை. இப்போ அதுதான் என்னுடைய ஆசையும். ஸோ குருநாதர் மாதிரி இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை குறிக்கோள் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் தானமாக கொடுத்துருவார். எனக்கு தெரியும், ஒரு தடவை 2008 அப்போ குருநாதருடைய உடம்பு நல்லா இருந்தது. இப்போ உடம்பு சரியில்லை ரொம்ப. 2014 அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போ வயசும் ஆகிடுது, 86 வயசு ஆகிடுது. 2008 2009 அப்போ குருநாதருடைய வயசு ஐ திங்க் 75 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். 75 இல்லை 70s இருக்கும், ஏர்லி 70s. ஸோ அப்போ குருநாதருடைய ஆசிரமம் சின்ன ஆசிரமம், இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ ரொம்ப சின்ன ஆசிரமம். ஒரு ஆசிரமத்தில் 100 பேர் தங்கலாம்னா அன்றைக்கி கூட்டம் எப்படின்னா 450 பேர் 500 பேர் வந்தாங்க. 100 பேர் தங்கக்கூடிய இடத்துல 450 பேர் வந்தாங்க. ஸோ
ரொம்ப கூட்டம், எல்லா யாகசாலையெல்லாம் படுக்க போட்டு எல்லாரையும் வெளியிலேருந்து மெத்தெல்லாம் வாடகைக்கு வாங்கி படுக்க வச்சாங்க. இப்பயும் பண்ணுவாங்க, பட் இப்போ கொஞ்சம் பெருசு, ஆஸ்திரம் லைட்டாக பெருசு இப்போ. ஸோ அப்போ குருநாதர் வந்து குருநாதருடைய ரூம் மேலே இருக்கும். தன்னுடைய படுக்கையில் சில குழந்தைகள் ஜம்முவில் இருக்கிற சில ஒரு குடும்பத்தை வந்து படுக்க வச்சுட்டு குருநாதர் போய் மொட்டை மாடியில் படுத்துட்டார். மொட்டை மாடியில் குளிர் காலம், ஐ திங்க் இட் இஸ் ஜூனில் இல்லை ஏப்ரலில் குளிரும். அந்த சமயத்தெல்லாம் ஏப்ரலில் நல்லா குளிரும். குருநாதர் போய் மொட்டை மாடியில் படுத்துட்டார் தனியாக. ஸோ அதான் குருநாதர் இது வந்து அவர் சொல்லலை, மற்றவங்க சொல்லி தெரிஞ்சது எனக்கு. அவர் ஏன் சொல்லுவார்? ஸோ இது வந்து இந்த பாருங்க, எல்லாத்தையும் தானம் அளிக்கும் அந்த மனப்பான்மை யோகிகளுக்கு இயல்பாகவே இருக்கும். எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார். எனக்குன்னு எதுவும் வேணாம்ப்பா, நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம் நீ வச்சுக்கோ. அந்த மாதிரி நம்மளும் மாற வேண்டும். நம்ம எப்போ மாற முடியும்னா நம்ம யோகியாக ஆனால் மட்டுமே மாற முடியும், இல்லாட்டி மாற முடியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு மனசு எப்போ வரும்? எல்லாத்தையும் யாரா அனாதை இருக்கான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். குருநாதர் சொன்னார், ஒரு தடவை நான் கல்கட்டா பக்கம் எங்கேயோ போயிருந்தேன், ரோட்டில் வந்து பிச்சைக்காரி நிற்கிறா. அவள் நான் அப்போ வந்து சமாதி அடைஞ்ச சமயம், கொஞ்ச நாள் என்னுடைய உடலை பார்த்தா, என்னுடைய ரூபத்தை பார்த்தா எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க. மேல் ஃபீமேல் எல்லாரும் என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உடம்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ குருநாதரை பார்த்து நிறைய கூட்டம் வந்தது. ஒரு பிச்சைக்காரி நின்று பார்த்துட்டே இருக்கா குருநாதரை. பல்லெல்லாம் வெளில வந்திருக்கு, பல் தேய்க்கலை, உடம்பு அழுக்கு, குளிக்கலை. அந்த மாதிரி ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான், பிச்சைக்காரி. குருநாதரை தூரத்துலன்னு பார்த்தாரு அந்த பொண்ணை. இங்கே வாமான்னு கூப்பிட்டு நம்ம குருநாதர் வந்து அந்த குழந்தைய, அந்த சின்ன பொண்ணை வந்து தலையில் ஆசீர்வாதம் பண்ணி கட்டி பிடிச்சார் குருநாதர். அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர். அவள் போய் அவள் அம்மா கிட்ட சொல்கிறா. அவள் அம்மா உட்காந்துருக்கா, அவங்க அம்மாவும் பிச்சைக்காரி, நடக்க முடியாது. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறா, பாரு குருநாதர் என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. குதிக்கிறா. குருநாதர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு மலினமான உடம்பு ஃபுல்லாக வியர்வை, அழுக்கு, பல் தேக்கலை, பல்லு வெளில வந்திருக்கு, கன்றாவியாக இருக்குது. ஆனால் ஒரு யோகிக்குள்ளே என்ன பாவனை இருக்குது? அந்த பொண்ணு எனக்காக ஏங்குறா. எல்லாரும் வந்து என்கிட்ட பாசம், பப்ளிக் எல்லாருமே வந்து என்கிட்ட பாசம் காமிக்கிறாங்க, அந்த பொண்ணை யாருமே சீண்டலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஏக்கம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் கட்டி தழுவி அவள் தலையில் ஆசீர்வாதம் பண்ண உடனே, இது வந்து இயற்கையாக, இது வந்து நாடகத்திற்காக இல்லை. அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்லாம் கிடையாது. யாரும் ஃபோட்டோ எடுப்பா, சரி நான் கட்டி பிடிக்கிற ஃபோட்டோ எடுப்பான்லாம் கிடையாது. ஸோ குருநாதரை தான் சொன்னார், இது வந்து இயற்கையாகவே ஒரு யோகி ஆன பிறகு எல்லாருக்கும் யாரையும் துக்கத்தில் நான் என்னால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிரார்த்தனை இறைவன்கிட்ட பண்ணி தான் அந்த மாதிரி யோகிகள் உருவாக்குறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுடைய துக்கத்தை தீர்க்க வேண்டும், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். அது நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலிக்கு வெளியில் இருந்தாலும் சரி. சில பேர் ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம சுகம், மற்றவங்களுக்கு துக்கம், ஃபேமிலிக்குள்ளேயே அண்ணா தம்பிக்குள்ள, தம்பி துக்கமாக இருக்கான், இல்லை அண்ணா துக்கமாக இருக்கான், தம்பி வந்து விசாரிக்க கூட மாட்டான், ஏதோ ஈகோ பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்ம என்ன ஆகும்? ஏகம் இத் அத்விதீயம். நம்மளே வந்து யோகியம். அத்விதீயம்னா ஆக்சுவலாக அத்விதீயம்ங்கிற வார்த்தை இறைவனுக்காக வரும். அத்விதீயம்ங்கிற வார்த்தை வந்து வேதத்தில் யோகிக்காகவும் வரும். இவனை போல ஒரு யோகி இல்லை அப்படிங்கிறதும் வரும். ஸோ நம்மளே யோகியாக மாறிடும். இந்த மாதிரி மனப்பான்மை நமக்குள்ளே வந்தால் இறைவன் நமக்குள்ளே தோன்றி விடுவார். ஏன்னா நம்ம வந்து மழை மாதிரி மாறிட்டோம், மழை மேகம் மாதிரி மாறிட்டோம். என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துட்றோம், நமக்குன்னு வச்சுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி மனப்பான்மை நமக்கு வருமானா வராது, பட் தவத்தினால கண்டிப்பாக ஏற்படும். ஒரு நாள் வரும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் நம்ம அடையலாம். ரொம்ப ரொம்ப அருமையான வேத மந்திரம். இது வந்து ரேண்டமாக நான் ஜஸ்ட்டு சரி ஒரு தமிழ் வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இப்படி திறந்தா இவ்வளோ சின்ன வேத மந்திரம் எனக்கு நான் படித்ததா ஞாபகமே இல்லை. இமம் விஷ்ணம் கிருணுத்தைக்கம் என் மாம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.